భరతనాట్యాలయ చెన్నై ఆధ్వర్యంలో చెన్నై నగరంలో స్థిరపడిన ప్రముఖ తెలుగు కుటుంబానికి చెందిన చిట్టూరి శ్రీధర్ శైలజారాణి దంపతుల కుమార్తె రేష్మి శుభశ్రీ చిట్టూరి భరతనాట్య అరంగేట్రం శుక్రవారం రాత్రి టీ నగర్ వాణిమహల్లో ఘనంగా జరిగింది. భరతనాట్యాలయ చెన్నై డైరెక్టర్ కలై చూడామణి గురువు లతారవి సమక్షంలో యువ నర్తకి రేష్మి శుభశ్రీ భరతనాట్య అరంగేట్రం చేశారు. ముందుగా ముఖ్య అతిథులుగా విచ్చేసిన మద్రాస్ హైకోర్టు జడ్జ్ జస్టిస్ వి భవానీ సుబ్బరాయన్, ప్రముఖ నటి ఈశ్వరీరావు గౌరవ అతిథిగా భరతనాట్య కళారత్న డాక్టర్ రత్న సుబ్రహ్మణ్యంలో పాల్గొని జ్యోతి ప్రజ్వలన చేసి కార్యక్రమాన్ని ప్రారంభించారు. అనంతరం రేష్మి శుభశ్రీ ఆరబి రాగం ఆదితాళంలో పుష్పాంజలితో భరతనాట్య అరంగేట్రంను ప్రారంభించారు. అనంతరం వర్ణం, అటు తర్వాత భో శంభో బ్రహ్మం ఒక్కటే పాటలకు తనదైన శైలిలో హావభావాలు పలికిస్తూ అభినయంతో నృత్యం చేసి అందరి కరతాళ ధ్వనులను అందుకుంది. చివరిగా తిల్లానాతో రేష్మి శుభశ్రీ నృత్యంలో తనదైన ప్రతిభను స్పష్టంగా తెలియజేసి ప్రేక్షకులను కనువిందు చేసింది. ఈ సందర్భంగా అతిథులతో పాటు ఆత్మీయ అతిథులుగా పాల్గొన్న తెలుగు ప్రముఖులు, ఆస్కా అధ్యక్షులు డాక్టర్ కె సుబ్బారెడ్డి, అన్నా డిఎంకే ఎంజీఆర్ యువజన విభాగం సంయుక్త కార్యదర్శి డాక్టర్ వి సునీల్, పారిశ్రామికవేత్త అనిల్ కుమార్ రెడ్డి, అడ్వకేట్ రవీంద్రనాథ్, కూచిపూడి కళాకారులు మాధవపెద్ది మూర్తి తదితరులు పాల్గొని చిన్నారి రేష్మి శుభశ్రీని సత్కరించి జ్ఞాపికలు అందించి ఆశీర్వదించారు. చెన్నై అన్నానగర్లో ఉన్న చెన్నై పబ్లిక్ స్కూల్లో +1 చదువుతున్న రేష్మి శుభశ్రీ నృత్యానికి నట్టువాంగంపై ఆర్ వనమాలిక, గాత్రం టిహెచ్ త్యాగరాజన్, మృదంగంపై ధనంజయన్, వయలిన్పై వి శంకర్, వేణువుపై జి నటరాజులు గాత్ర వాద్య సహకారం అందించారు. இந்த இனிய நடன விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ரவீந்திரநாத் சௌத்ரி அவர்கள் என்னை இந்த விழாவிற்கு வர வேண்டும் என்று அழைத்தார். எனக்கு ரேஷ்மி சுபஸ்ரீ யார் என்றே தெரியாது. ஆனாலும் திரு ரவீந்திரநாத் அவர்கள் அழைத்த போது அவர் காரணம் இல்லாமல் எந்த விழாவிற்கும் அழைக்க மாட்டார் என்பதை அறிந்து, நமது குடும்பத்தில் ஒரு பெண் நடனம் ஆடுகிறாள், அதனால் நீங்கள் அதை சிறப்பித்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதன் காரணமாக நான் இன்று உங்கள் முன்னால் நிற்கின்றேன். நடனம் என்பது ஒரு பெரிய கலை. அதை எல்லாரும் கற்றுக்கொள்ள முடியாது. இந்த குழந்தை நடனம் ஆடும்போது, நாங்கள் பள்ளியில் நடனம் ஆடும்போது ஏதோ ஒரு ஃபோக் டான்ஸுக்கு கையை காலை தூக்கி கொண்டிருந்தோம். இப்பொழுது வயதாகிவிட்டது, கையையும் தூக்க முடியவில்லை, காலையும் தூக்க முடியவில்லை. ஒரு சோஃபாவில் உட்கார்ந்திருந்தால் அடுத்த சோஃபாவிற்கு எழுந்திருத்து செல்ல வேண்டுமா, அந்த புஸ்தகத்தை யாராவது எடுத்து தர மாட்டார்களா என்று அழைக்கின்ற காலமாகிவிட்டது. எனவே இந்த ஒரு நிகழ்ச்சியை காணும்போது சிறிய பருவத்திற்கு சென்றுவிட மாட்டோமோ என்ற ஒரு ஆசை, ஒரு எண்ணம் எனது மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. இந்த நடன ஆசிரியர்களுக்கு என்னுடைய நன்றி. ஏனென்றால் அழிந்து வரும் இந்த கலையை அழியாமல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது எல்லாரும் பிரேக் டான்ஸ் என்பது விதவிதமான ஒரு நடனங்களை கற்றுக்கொள்கிறார்கள். இதை கற்றுக்கொள்வதற்கு நிறைய சிரமம் உள்ளது, நிறைய பயிற்சி தேவை. இதை அவர்களால் செய்ய முடியாது என்பதனாலோ இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரத்தில், ஃபாஸ்டான வேர்ல்டில் எல்லாம் வேறு விதமான நடனங்களுக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆசிரியரின் ஒரு கட்டுக்கோப்பான நடனத்தை அந்த குழந்தை அவ்வளவு அழகாக ஆடும் பொழுது அந்த நடன ஆசிரியர் முகத்தில் என்ன ஒரு பெருமிதம். அவருடைய ஒவ்வொரு அசைவின் போதும் நான் அந்த ஆசிரியரை பார்த்து கொண்டே இருந்தேன். சரியாக செய்கிறாரா என்று பார்த்து கொண்டே இருந்தார். சரியாக செய்து விட்டால் பக்கத்தில் இருந்த வனமாலா என்ற வனமாளிகா அவரை பார்த்து ஒரு தலை அசைக்கிறார். இந்த நடன அசைவு கரெக்டாக வந்திருக்குன்னு அவங்க சொன்ன உடனே அந்த அடுத்த ஆசிரியர் ஆமோதிக்கிறார். அப்புறம் இந்த குழந்தை தலையை அசைத்து அந்த பாவங்களை காட்டும்போது இந்த நட்டுவாங்கம் செய்யும் வனமாளிகா அவர்களும் அந்த குழந்தை ஆடுவது போலேயே அவர்களும் அவர்களுடைய உடல் அசைவுகள்
இதை காணும்போது என்ன தெரிகிறது என்றால் அந்த ஆசிரியர்களுக்கு ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு நொடியும் அவர்களுக்கு அத்துப்படி அந்த இடத்தை பர்ஃபெக்ஷன் என்னும் கோஆர்டினேஷன் என்பதும் கரெக்டாக வரணுங்கிறதுல ரொம்ப தீர்மானமாக இருந்து அந்த குழந்தைக்கு நல்ல நடனத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதுக்கு ரொம்ப நன்றி. இசை கலைஞர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வணக்கமும் நன்றிகளும். இந்த குழந்தையை பற்றி ஒரு சில வரிகள். மேன்மேலும் வளர வாழ்த்துகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு முன்னாடி ரத்னம் சார், நீதிபதி அவர்கள் நல்லா பேசி முடிச்சுட்டாங்க. எனக்கு அவ்வளோ தூய் தமிழ் கூட வராது, அதனால சுருக்கமாக முடிச்சிடுறேன். இவளை நம்ம சுபஸ்ரீ நான் சின்ன குழந்தையா பார்த்தேன். அப்போ எவ்வளோ அழகா நாட்டியம் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. இன்னைக்கு அவ வர்ணம் பண்ணியிருந்தா 45 minutes or 40 minutes. அவ்வளோ அழகா பண்ணியிருந்தா. ஒரு ஒரு மூஞ்சில ஒரு சுருக்கம் இல்லை. அவ்வளோ அழகா அபிநயம், அந்த அரைமண்டியில உட்கார்றது, இதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஒரு 20 வருஷம் 30 வருஷம் நடனம் கற்றுக்கொள்ள ஒரு மாணவி மாதிரி தெரிஞ்சது எனக்கு. ஆனா அவ ஒரு 10th படிக்கிறான்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தா. இதுக்கு காரணம் அவ கிடையாது, அவ குரு. அவளோட ஃபேமிலி முழுக்க அவங்க ஃபேமிலி ஃபுல்லா அவளுக்கு பின்னாடி இருக்காங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு அந்த ரசனை இருந்தாதான் இவளுக்கு வரும். அதனால அவளை கூட்டிட்டு போய் குரு கையில ஒப்படைச்சிருக்காங்க. அந்த குரு அழகா அவளை தயார் பண்ணி இன்னைக்கு நம்மளுக்கு முன்னாடி நிக்க வச்சு நடனம் ஆடி வச்சிருக்காங்க. அது நிஜமாலுமே ரொம்ப கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு. உங்க எல்லாரோட பிளெஸிங்ஸ் அவளுக்கு வேணும். அப்புறம் இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, எனக்கு 3-4 தலைமுறை நடனம் குடும்பத்தை நான் பார்த்திருக்கேன். நிஜமாலுமே எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். இன்னைக்கு அம்மாவும் பார்த்திருக்கேன், அவங்க பொண்ணு எல்லாருமே. நிஜமாலுமே இவ்வளவு அழகா 188 என்னமோ அரங்கேற்றமா. எனக்கு ரொம்ப நல்லா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது, கேட்கறதுக்கு ரொம்ப இனிப்பா இருந்தது. அதனால ரொம்ப நன்றிம்மா லதாம்மா. நீங்க இதே மாதிரி இன்னும் நிறைய அரங்கேற்றம் பண்ணணும். அம்மாவோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு இருக்கணும், எங்களோட பிளெஸிங்ஸ். இன்னொரு விஷயம் சொல்லணும். நம்ம சுபஸ்ரீ இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் அவங்க ஆண்டி ரோஜா. அவங்க எனக்கு ரொம்ப நாளா தெரியும். இன்னைக்கு இங்க வந்ததுக்கு காரணம் அவங்கதான். அதனால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டான்ஸ். அதனாலதான் இவளுக்கு அவள் அழகா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால அவளோட ரோஜாவோட பிளஸிங்ஸ் கூட அந்த குழந்தைக்கு இருக்கணும். இன்னும் ஃபியூச்சர் இன்னும் நிறைய ப்ரோக்ராம் பண்ணணும். குருவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். ఆల్ ద బెస్ట్. నమస్తే, నా పేరు రేష్మి. నేను చెన్నై పబ్లిక్ స్కూల్లో 11th స్టాండర్డ్ చదువుతున్నాను. నేను 12 ఇయర్స్గా భరతనాట్యం నేర్చుకుంటున్నాను. ఈరోజు నా అరంగేట్రం కంప్లీట్ చేసినందుకు నాకు చాలా సంతోషంగా ఉంది. నేను నా గురువుకి, ఫ్యామిలీ మెంబర్స్ అండ్ ఆల్ గెస్ట్స్కి చాలా ధన్యవాదాలు చెప్దామనుకుంటున్నాను. థ్యాంక్ యూ.